இருக்கேன். ரொம்ப எதிர்பார்த்தாங்க. நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். எப்போ தளபதி படம் வருதோ அப்போ தான் பொங்கல். ஏன்னா நம்ம அவரோட ஆடியோ லான்ச் கொண்டாடுற மாதிரி வேறு எதுவுமே கொண்டாடுறது இல்லை. அவரோட FDFS பார்க்குற மாதிரி நம்ம வேறு எதுவுமே பார்க்குறது இல்லை. ஸோ எனக்கு வந்து அதுதான் நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். அவரே ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சரி பார்ப்போம். என்கிட்ட வந்து கேட்டார், அண்ணா போட்டிருக்கீங்களாண்ணா? என்னண்ணா? இல்லை போட்டிருக்கீங்களாண்ணா? என்னண்ணா ஜெட்டி போட்டிருக்கீங்க? என்னண்ணா கேட்குறீங்க? என்னண்ணா புரியலண்ணா எனக்கு அப்படின்னா. இல்லைண்ணா இப்படி இல்லைண்ணா இப்படி வேணும், நீங்கள் குட்டிக்காரர் அடிக்கிறோம்னாரு. பெருமையாக பேசதான் ஆரம்பிச்சிங்க. இது வந்து கபிலன் வைரமுத்து சார் வந்து இண்டிபெண்டாக பண்ணுற ஒரு மியூசிக்கு. அவர் தான் கன்செப்ட் அண்ட் லிரிக்ஸ் பண்ணியிருக்காரு. பாலமுருகன் சார் வந்து மியூசிக்கு. பிரத்யக்யா தான் இதோட ப்ரொடக்ஷன். சிவா சார் டைரக்டர். பிரவீன் ஆதித்யாவும் நானும் சேர்ந்து இந்த ஆல்பம் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஆக்சுவலி நான் யார் பண்ணோம், இப்போ நாங்கள் எல்லாம் நடித்தோம், அதெல்லாம் விஷயமே இல்லை. இந்த சாங் சூப்பராக வந்திருக்கு. இந்த சாங்குக்காகவே பார்க்கலாம். ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு வரும்போது கபிலன் வைரமுத்து சார் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த ட்ராக்கு கேட்குறதுக்கு முன்னாடி அவர் தான் பண்ணுறான்னு உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ட்ராக் கேட்ட உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், இது நான் தான் பண்ணோம், யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னா. ஏன்னா அவ்வளோ அழகான லிரிக்ஸ். அதே மாதிரி அந்த வில்லேஜ் பேக்ரவுண்டில் ஒரு தேனி தென்காசி அங்கே போய் நாங்கள் எடுத்திருக்கோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணோன்னு கேட்குறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஹாப்பி பொங்கல். அப்படி இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது. பட் நான் அடுத்தடுத்த எனக்கு என்னென்னா சீரியல் வந்து நிறைய டியூரேஷனில் நம்ம ஒரு கேரக்டரில் இருக்கிற மாதிரி இருக்குது. தெரில ஃப்யூச்சரில் எப்படின்னு. பட் இப்போ எனக்கு நிறைய இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணணும்னு தான் ஆசை. ஸோ அதுக்காக சினிமா பக்கம் வந்துட்டுருக்கேன். ரொம்ப எதிர்பார்த்தாங்க. நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். எப்போ தளபதி படம் வருதோ அப்போ தான் பொங்கல். நான் என்ன சொல்கிறது, இல்லை அவர் இதோட நடிக்க மாட்டேன் சொன்னார். அது எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி தானே இருக்கும். ஏன்னா நம்ம அவரோட ஆடியோ லான்ச் கொண்டாடுற மாதிரி வேறு எதுவுமே கொண்டாடுறது இல்லை. அவரோட FDFS பார்க்குற மாதிரி நம்ம வேறு எதுவுமே பார்க்குறது இல்லை. ஸோ எனக்கு வந்து அதுதான் நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். அவரே ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சரி பார்ப்போம். விஜய் படத்துக்கு மட்டுமே தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு என்ன பண்ணுங்க, கஷ்டமாக இருக்குது. அவரோட படம் சீக்கிரமாக வரணும்னு ஆசைப்பட்றேன். அவரோட படம் வந்தால் தான் பொங்கல் கொண்டாடுவேன். பிக் பாஸ் நான் பார்க்குறேன். என்னங்க அதெல்லாம் எனக்கு ஹாப்பி பொங்கல் சொல்றேன் எல்லாருக்கும். ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். எல்லாரும் இந்த மியூசிக் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இடிச்சிட போறாங்க எல்லாரும். மட்டும் போயிட்டு அப்படியே பின்னால கார் இருக்கு, அப்படியே முன்னாடி போறீங்க. பண்ணுங்க. பாத்து பாத்தே கார் நீங்க விழுந்துட போறீங்க. கார்த்தி அண்ணா இப்படி வந்துருங்க மேம். பாய் போதும், நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க. பாய். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ வந்து எப்பயுமே உங்களோட ஸ்பீச்சுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேனாகவே வந்திருந்திருக்கேன். ஏன்னா ஒரு சமூக அரசியல் வந்து சார்ந்த ஒரு கவிஞனா வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து யாரு கூப்பிட போறோம் அப்படின்னா நம்மளோட ஹீரோ. ஸோ தமிழ் சினிமால ரொம்ப ஒரு இயல்பான ஒரு நடிப்பை வந்து அப்புச்சி கிராமம்ல வந்து சூப்பரா வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கு தொடர்ந்து நெக்ஸ்ட் நம்மளோட அவகாட்சியில ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு. ஸோ புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் நம்மளோட பிரவீன் அவர்கள். பத்திரிகை அண்ணாக்கள், ஊடகங்கள் அக்காக்கள், தாமதத்துக்கு ரொம்ப மன்னிக்கவும். அண்ட் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த சதீஷனா ரொம்ப தேங்க்யூ. பல வருஷங்கள் சந்திக்கிறோம். அது இப்படி ஒரு விழாவில் சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. 2014 நண்பர்கள் தவிர மற்றவங்களுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு என்ன அடையாளம் தெரியுதாங்கிறது எனக்கு தெரியலன்னா சந்தோஷப்படுவேன். ஏன்னா உலகநாயகன் சார் சொல்கிற மாதிரி போட்டிருக்க விஷயத்துக்கு அப்போ தான் மரியாதை. என் கண்ணுக்குள்ளே ஒரு சிறுக்கி கட்டி போட்டாலே என்ன இருக்கி, அதுதான் நான் தான் அது. அப்போச்சி
2014 இப்போ 2026 அவகாட்சி. ஸோ இதுக்கிடையில் நான் நிறையா 13 படங்கள் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் மாஸ்டர்லாம் பண்ணியிருக்கேன். பட் இந்த 12 வருஷம் நீங்கள் என்ன பண்ணன்னு கேட்டிங்கன்னா, இதோட சினிமா ஒவ்வொன்றும் ஒரு குடம்பகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கற்றுக் கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்த அந்த மாஸ் எலமெண்ட் வந்து என்னென்னா இத்தனை வருஷத்துக்கான பயிற்சி தான் அது. அதுதான் நீங்கள் பார்த்தீங்க. மறுபடியும் தாமதமாக இருந்தால் ரொம்ப சாரி. அண்ட் அவகாட்சி அதாவது 2000 எனக்கு இப்போது 26 இருக்கோம். இப்போ ஒரு 45 டேஸில் இந்த அவகாட்சியை வந்து 2 டேஸில் நாங்கள் ஷூட் பண்ணதுன்னா யாரும் நம்பவே மாட்டுறாங்க. 2 நாளில் தான் ஷூட் பண்ணோம். அதுக்கு காரணம் வந்து பிரத்யேகா மியூசிக் பாரடைஸ் பிரவீனோட மச்சான், கிரியேட்டிவ் ஹெட். தேங்க்யூ ஸோ மச்டா. இவர் என் மேலே வச்ச நம்பிக்கை தான். இப்போ நான் வந்து ஒரு கம்பேக்குக்காக போராடிட்டு இருக்கேன். அதுக்காக ஒரு 5-6 மாதமாக டயட்டில் இருக்கேன். அப்போ நான் ஒரு அடுத்து ரீலான்ச் மாதிரி தான், அது செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி தான். ஸோ அதுக்காக எனக்கு ஒரு நம்பிக்கை என் மேலே வைக்கணும்ல, அந்த நம்பிக்கையை மச்சான் வச்சான். அதுக்கு நான் எப்போவுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மச்சான், ஃப்ரம் த ஹார்ட். ஸோ இன்றைக்கி விழாவின் நாயகன் சத்தியமாக நான் கிடையாது. லிரிசிஸ்ட் கான்செப்ட் பை கபிலன் வைரமுத்து சார், அவர் தான். அதுக்கப்புறம் மியூசிக் கம்போசர் சார், அவர் யூஎஸில் இருக்கார், பாலா. அதுக்கப்புறம் பத்மலதா மேம். இவங்க 3 பேர் தான் இந்த விழாவின் ஆகச்சிறந்த கரெக்டான சொல்லணும், அவங்க தான் விழாவின் நாயகன் நாயகி. ஏன்னா காரில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் ட்ராக் கேட்டு ஷூட் பண்ணும்போது அது அப்படி இருந்துச்சு. லிரிக் ஆகட்டும், பாடின விதமாகட்டும், பீட்ஸ் ஆகட்டும், ஒரு பாட்டு நம்மளை நடிக்கிறவங்கள ஈர்த்தா தான் அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா ஒழுங்காக பண்ண முடியும். அது பண்ணால் தான் மக்களுக்கு ரீச் ஆகும் இல்லையா? ஸோ அது கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ட்ராக் வந்து ஹிட்டாகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்படி நீ இதுக்கு முன்னாடி வரவேற்பு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இது கொடுப்பீங்கிற நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அண்டு அதுக்கப்புறம் வந்து டிஓபி லிங்கா, தேங்க்யூ மச்சான். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆல்பத்தில் நம்ம மீட் பண்ணோம். அப்போ அசிஸ்டன்ட் கேமராமேனாக வந்து இப்போ மெயின் கேமராமேனாக இருக்கேன். நீங்கள் பார்த்த அந்த மாஸ் ஷாட்ஸ் எல்லாமே இவர் தான். இன்னும் மேலும் வளர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் லோகேஷ் ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ரொம்ப அழகாக கட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப உண்மையிலே பர்சனாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம். அப்புறம் கொரியோகிராஃபர் விஷால் கண்ணா, என்ன தலை கொண்டிக்கிறீங்க, வெக்கப்படுறீங்களா? அடுத்தது பேச இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இவர் ஒவ்வொரு லிரிக்குக்கும் ஒவ்வொரு ஊரை மென்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துல ஷார்ட் வைக்கும் போதெல்லாம் சேத்துக்குள்ளே நல்லா தொட வரைக்கும் இருந்தது சேரு. அங்கே வந்து டான்ஸ் ஸ்டெப் போட வச்சார் எங்களை. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டது ஷபானா தான். டிராக்டர் மேலாம் ஏறி விட்டு அதில் ஒரு ஸ்டெப் போட சொன்னாங்க. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். பட் ஆனால் ரொம்ப அழகாக ஈஸியாக எல்லாருமே அந்த சோகால் ஹுக்கப் ஸ்டெப் வந்து எல்லாரும் பிக்கப் பண்ணி ஆடுற மாதிரியான ஒரு டான்ஸ் தான் இது. ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வி என்ஜாய் த ப்ராசஸ் மாஸ்டர். ஐ விஷ் டு ஒர்க் வித் யூ அகெயின். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். இட் இஸ் அ பிளெஸிங் டு ஒர்க் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து மெயின் என்னோட டிரெக்டர் சிவா அண்ணா, எங்கே இருக்கீங்க வாங்க. இவர் தான் இந்த என்னை வந்து எனக்கு மதுரை ஸ்லாங்கெல்லாம் தெரியாது. அண்ணா வந்து ஃப்ரம் மதுரை. இவர் தான் வந்து அந்த ஸ்லாங் எனக்கு சொல்லி கொடுத்தது. முந்தின நாள் வந்தார், பெருமையான பேச மாட்டேன். முந்தின நாள் வந்து என்னை கூப்பிட்டாரு, ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஓகே நாளைக்கு மார்னிங் ஷூட் பண்ணிடலாம்ண்ணா. பண்ணிடலாம் சூப்பர் அப்படி யோசிச்சுட்டே இருந்தார். மார்னிங் வந்து ட்ரெஸ் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. மழை வருது, ஒரு ஃபஸ்ட் ஷாட் வைக்கிறோம். அப்புறம் மழை நின்றுச்சு. என்கிட்ட வந்து கேட்டார், அண்ணா போட்டிருக்கீங்களாண்ணா? என்னண்ணா? இல்லை போட்டிருக்கீங்களாண்ணா? என்னண்ணா ஜெட்டி போட்டிருக்கீங்க? என்னண்ணா கேட்குறீங்க? என்னண்ணா புரியலண்ணா எனக்கு அப்படின்னா. இல்லைண்ணா இப்படி இல்லைண்ணா இப்படி வேணும், நீங்கள் குட்டிக்காரர் அடிக்கணும்னாரு. பெருமையாக பேசதான் வச்சிங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, ஸோ அப்போ வந்து கட்டி பிடிச்சி நீங்கள் தான் ஹீரோ, சூப்பர் சொல்லாமே பண்ணிட்டு வந்துட்டீங்க, பயங்கரம் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நாள் பேக்கப் சொல்லும்போது தொடைய தட்டி வந்தா அப்படின்னாரு. அது எடுக்கலையே என்ன அப்படின்னா. அப்புறம் என்ன நல்லா வந்துச்சானா? இல்லை எடுக்கலன்னாரு. சரி மூஞ்சியில் ரொம்ப சோகமாக இருந்தது. 2வது நாள் பார்த்தேன், மறுபடியும் அண்ணன் பேக்கப் சொல்லியாச்சாண்ணே. இல்லை தொடைய தட்டி வந்தா சரிண்ணா நாளைக்கு இந்த லாஸ்ட் நாள் பேட்ச் இருக்குங்க, அதை முடிச்சு கொடுத்துட்டு போயிருங்க என்ன. மறுபடியும் வந்து தொடைய தட்டினாரு. நான் கேட்டேன், நான் ரொம்ப தொடையா நான் காமிச்சிட்டே இருக்கேன். 5 நாளாக டயட்டில் இருக்கேன், 5 மாதமாக டயட்டில் இருக்கேன். கோழிக்கால் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து தொடைய தட்டி வந்தேண்ணா. சரி தொடைய தட்டி வந்தால் ஷார்ட் எடுத்தாச்சு, எங்கே இந்த ஷார்ட் எங்கேன்னு கேட்குறேன். இல்லை இப்போ வரைக்கும் இல்லை, ஷார்ட்ஸில் போய்க்கலாங்க, ரீல்ஸில் போட்டுக்கலாங்கிறாரு. யாரும் தப்பாக வரீங்க.
பச்சையாக கொச்சையாக பேசுகிறேன்னு. இதுதான் பசங்களுக்குள்ள பேசிக்கிற ஒரு விஷயம். ஐ ஹோப் உங்களை ரொம்ப உங்களை திருப்திப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன்னு. ரொம்ப இந்த மாதிரி தான் போச்சு. அவகாட்சி உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு. இந்த கண்டிப்பாக இந்த சாங்குக்கு வரவேற்பு கொடுத்து கண்டிப்பாக எங்களை மாதிரி ஒரு அப்கமிங் வளர்ந்து வர கலைஞர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணோம். அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அவகாட்சியோடைய கதாநாயகி எல்லாமே வந்து ஷபானா தான். ஷபானா கூட ஒர்க் பண்ணது எனக்கு எங்களுக்குள்ள ஒரு நட்பு ஒன்று உருவாச்சு. அது இயற்கையாகவே உருவாச்சு. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நாங்கள் 2 நாளாக நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டோம். அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2 கலைஞர்கள் எங்கிருந்தோ திடீர்னு ஃபர்ஸ்ட் நாளே ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனோன்னா கண்டிப்பாக அந்த ஆர்டிஸ்ட், மெயினாக அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கணும். வாங்க எப்படி இருக்கீங்க என்னென்னு அந்த விஷயத்த பேசும்போது தான் 2 நாளில் ஷூட் பண்ணுறதுக்கு அந்த கம்ஃபர்டபுள் கொடுக்குறதுங்கிறது ஷபானா கிட்ட அந்த ஜென்யூனான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி நான் பார்த்தேன். என்ன அவங்க பார்த்துக்கிட்டாங்க, அவங்கள நான் பார்த்துக்கிட்டேன். அப்படி தான் நான் அந்த 2 நாள் ஷூட் பண்ணேன். ஏன்னா 9 to 6 நாங்கள் அதை ஷூட் பண்ணவே இல்லைங்க. இது பெருமைக்காக சொல்லலை. காலைல 5 மணிக்கு எழுப்பிவிட்டாலும் சன்ரைஸ் ஷாட்டுக்கு போனோம். 6 மணி 5 மணிக்கு திருப்பி சன் ஃபால் டவுன் ஆகும்போது கூப்பிட்டாலும் போனோம். 8 மணி 9 மணிக்கு இது ஒரு மலை மேலே ஏறி இருக்கும். நீங்கள் ஃபைனலாக பார்த்த மலை 9 மணிக்கு என்னோட காரில் லைட்டை வச்சு அந்த கார் லைட்டை வச்சு மட்டுமே அதை எடுத்தோம். அது மாஸ்டர் தான் அந்த கொலவெறி சம்பவத்துக்கு காரணம். மேலே வரைக்கும் எந்த பாதுகாப்பு இல்லாமல் ஏற்றுனாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த கோயில் முன்னாடி நாங்கள் ரேப் பண்ண அந்த விஷயந்தான் இன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரி கண்ணில் கலங்குற மாதிரியான ஒரு ஷாட்லாம் இருந்துச்சு. அதுக்கு காரணம் மொத்த டீம் தான். ஸோ இப்படி ஒரு படைப்பு 2 நாளில் உருவாயிருக்குன்னா அது உள்ளங்கள் மட்டுமே சேரும்போது தான் அது நடக்கும். அது இங்கே நடந்துச்சு. 2026 இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, என்ன நேரம் அவர் கமிட் பண்ணாருன்னு தெரில. ஆல்பம் முடிச்ச அடுத்த நாளே நான் இன்னொரு படம் பண்ணிட்டேன் ஹீரோவா. அந்த மாதிரியான ஒரு சூழல் எனக்கு இந்த அவகாட்சி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபார்முலான விழா கிடையாது. நான் கூப்பிட்டு இந்த 2 நாளில் இந்த ஷார்ட் நோட்டீஸில் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க இல்லையா, இது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்குது. இன்னும் மீண்டும் நிறைய படங்கள் மூலியமும் நிறைய படைப்புகள் மூலியமும் உங்களோட கண்டிப்பாக சந்திக்கிறேன். Until then, bye from Praveen Aditya. Thank you so much. Love you all. தேங்க்யூ பிரவீன். ஸோ அப்புச்சி கிராமம் எவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டை நம்மள மக்கள்கிட்ட கொடுத்துச்சு. ஸோ அதே மாதிரி அவகாட்சியும் ஒரு சூப்பரான ஒரு ஹிட் கொடுக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ நெக்ஸ்ட் த ரியல் அவகாட்சி. ஸோ நம்மளோட சின்ன துறையிலேருந்து வெளித்துறை வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப ரியலிஸ்டிக், அது பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்காங்கப்பா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளோட ஷபானா அவர்களும் அன்போடு மேடி கலைக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் டைம். ஸோ லைட்டாக நர்வஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆட்ஸ் எல்லாம் சிலது பண்ணியிருக்கேன். அது தியேட்டரில் இந்த படத்துக்கு நடுவில் ஆடாக போடுவாங்கல்ல, அதில் தான் நான் என்ன பார்த்துருக்கேன். அது தாண்டி என்னோட ஒரு பர்ஃபார்மன்ஸாக, என்னோட ஒரு ஒர்க்காக நான் இதுதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீல், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. பிரத்யக்ரா ப்ரொடக்ஷன் பிரவீன் சருக்கு தேங்க்யூ. அண்ட் டைரக்டர் சிவா சருக்கும், கொரியோ பண்ண விஷால் சருக்கும், அண்ட் டிஓபி லிங்கா சார். அண்ட் இந்த பார்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு, இது நான் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே இதுக்கு முன்னாடி ஆல்பம் சாங் வந்தப்போ எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லாதனால நான் எடுக்கவே இல்லை. ஏதாவது ஒன்று சொல்லி அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் இது எனக்கு வரும்போது மெசேஜ் நான் படிக்கும்போது எப்படி இருந்ததுன்னா, இந்த மாதிரி இந்த சாங்கு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஃப் கட் இருந்தது.